இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டிச்சை வந்து பேக் ஸ்டிச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேக் ஸ்டிச் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிஷினில் தைப்போம் இல்லையா, மிஷின் இல்லாதவங்க நாங்கள் கையிலே தைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. நீங்கள் வந்து இதை தைக்கும்போது ரெண்டு பக்கமே வந்து மிஷின் தையல் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ரன்னிங் ஸ்டிச்சு, அதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் இந்த ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்குறக்கு மிஷினில் நீங்கள் கையில் தைச்சிங்களா இல்லை மிஷினில் தைச்சிங்களானே வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. நீங்கள் இதை வந்து நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எப்படி கோடு போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்க போகிறோம். கோடு போட்டதுக்கப்புறம் ஊசி நூல் வந்து நம்ம கோர்த்துட்டு 4 நூல் சேர்ந்து கோர்த்துக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எம்ப்ராய்டிங் த்ரெட்லேயும் எம்ப்ராய்டிங்காக போடணும், நீங்கள் படம் வரைஞ்சி அதில் போடணுன்னா எம்ப்ராய்டிங் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை துணி இந்த மாதிரி தைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்படி ஊசி நூலே நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது சொல்லித்தர்றதுக்காக ஊசி நூல் தான் கோர்த்துருக்கேன். இப்படி குத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அது மாதிரி இப்படி விட்டு அதை வந்து இப்படி மேலே எடுக்கிறோம். இப்போ இந்த நூலும் இந்த கேப்பை ஒரேலாம் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம குத்தின இடத்துலையே வந்து திருப்பி குத்தணும். குத்தி திருப்பி வந்து மேலே அந்த இடத்துல எடுக்கணும். ரொம்ப இழுத்துறக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடும். ரொம்ப இப்படி ஒரு சில பேர் வந்து எப்படின்னா இப்படி இழுத்துருவாங்க, இழுத்திங்கன்னா அப்படி சுருங்கிரும், இல்லைன்னா இங்கே ஹோல்ஸ் மாதிரி விழுந்துடும். அப்படி ரொம்ப இழுக்கவே கூடாது. ரொம்ப இழுக்காமல் நார்மலாக இப்படி விட்டுறணும். விட்டுட்டு திருப்பியும் அந்த ஹோல்ஸில் இருந்தே நம்ம எடுக்கணும். திருப்பி அதே ஹோல்ஸில் விட்டு அப்படி எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வரணும். பின்னாடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தெரியும். பின்னாடி வந்து லூப் அடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டிச்சுக்கோட இன்னொரு ஸ்டிச்சு வந்து கோர்த்து இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஈஸியாக வந்து இதை வந்து பிரிக்க முடியாது. வெளியே பார்க்கும்போது நீங்கள் மிஷின் தையல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு நூல் கட் ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பிரியாது. ஒரு நூல் கட் ஆனாலும் அடுத்த நூல் வந்து பிரியாமல் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து குத்தி இதில் அப்படியே விட்டு எடுக்கிறதுனால அது கோர்த்து வர்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டிச்சு இப்படி கட் ஆனாலும் நான் வேணால் கட் பண்ணி உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இது கட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இது வந்து இப்போ நான் இது இப்படி பிரிக்கும்போது ஒன்று தான் வரும். அடுத்து இப்படி ஒவ்வொன்றா தான் பிரிச்சிங்கன்னா தான் வரும். நீங்கள் அடுத்தது இங்கேருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா வரவே வராது. ட்ரிம்மருங்கனால கட் ஆயிருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கல. இங்கே வருங்க, தெரியுதுங்களா, வராது. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றா பிரிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே இது நீங்கள் ஒரு 3 ஸ்டிச் 4 ஸ்டிச் இருந்து இப்படி பிரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. ஏன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டெம்மு மாதிரியே வரும் அந்த தையல். இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா மிஷின் தையல் மாதிரியா நல்லாவும் ஒன்று போல் நீங்கள் ஒரே மாதிரி போட்டே வரலாம். இது வந்து நீங்கள் கையில் மிஷின் இல்லாதவங்க கையில் தைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி நம்ம போடலாம். அந்த எம்ப்ராய்டிங்கை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பேக் ஸ்டிச் இதுக்கு பேர் பார்த்திங்கனாவே தெரியும். ஃபுல்லாகவே அந்த பேக் ஸ்டிச் தான் போட்டிருப்பேன். ஒரு படம் நீங்கள் என்ன பூவோ இல்லை ஏதாட்டும் ட்ராயிங் வரைஞ்சி அதில் நீங்கள் இந்த ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் மிஷினில் தைச்ச மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் வந்து நீங்கள் இதை கையில் தான் தைச்சிருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் எந்த படம் வரைஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பேக் ஸ்டிச் பார்த்தீங்க
பேக் ஸ்டிச் பார்த்தீங்க இல்லையா, இதேமாரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்க ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டிருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டெம்மு, நம்ம காம்பு தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் வந்து இதுவும் வந்து நம்ம பேக் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த பேக் ஸ்டிச்சில் திருப்புனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டிச்சு தான் இருக்கும். இதோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெம்மு அந்த பேக் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மு மாதிரியே இருக்கும். இது அந்த ஸ்டிச்சு. நீங்கள் இந்த காம்புக்கு அந்த மாதிரி இலைகளுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் அந்த வர்ற கோடுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சு, பூ வரையணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபெதர் ஸ்டிச்சு ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டிச்சு பார்க்குறக்கு கொக்கி மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை அப்படியே நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதில் வந்து இந்த ஸ்டிச்சாகவே போடலாம். அப்புறம் செயின், இதுதான் வந்து ஆரி ஒர்க்குக்கெலாம் நம்ம பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்டிச்சு தான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சை வச்சே வந்து நம்ம ஒரு கிளியும் வரைஞ்சி அதில் போட்டிருக்காங்க. சூரியன் மாதிரி அதை அவங்களே வரைஞ்சி அதுலேயும் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள்.